அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அன்னை கத்தீஜாவின் எளிமையான திருமணம். குறிப்பிட்ட தேதியில் அபுதாலிபும் இதர குறைஷி தலைவர்களும் ஹஜரத் ஹம்சாவுடன் அன்னை கத்தீஜாவின் இல்லம் சென்றார்கள். அன்னை கத்தீஜாவும் தங்கள் குடும்பத்தை சேர்ந்த பல பெரியோர்களை அங்கு சேர்த்து வைத்திருந்தார்கள். அபுதாலிப் திருமணத்திற்கான கொத்துபாவை ஓதினார்கள். அம்ரு பின் அசத் என்பவர் யோசனை கொப்ப 500 தங்கம் மகராக கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. பின்னர் அன்னை கத்தீஜாவும் நபி அவர்களின் மனைவியருள் சமைந்து உம்முல் மூமினின் மூமினானவர்களின் தாய் என்னும் சிறப்பு பெயரை அடைந்தார்கள். இது சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு வயது 25, அன்னை கத்தீஜாவின் வயதோ 40 ஆகும். இத்திருமணம் நபித்துவத்துக்கு 15 ஆண்டுகளுக்கு முன் நடந்த விஷயமாகும். தற்கால முஸ்லிம் மாதருக்கு இதில் ஒரு படிப்பினை இருக்கிறது. நமது மக்களிடையே கல்யாணங்களின் அவசியம் இல்லாமல் ஆண்டவன் நமக்கு கொடுத்த செல்வத்தை அவன் வழியிலே செலவு செய்யாமல் ஆடலுக்கும் பாடலுக்கும் மேலதாளங்களுக்கும் விரக்கொலிக்கும் விருந்துக்கும் ஊர்வலத்திற்கும் செலவு செய்யவில்லையா? நம்முடைய கல்யாண வீடுகளில் எத்தனை அனாச்சாரங்கள் நடக்கின்றன. ஊர் மெச்ச வேண்டும் எண்ணத்துடன் எத்தனை செலவுகள். வட்டிக்கு கடன் வாங்கி வீடு வயலை கடையை விற்பனை செய்து நாம் பணத்தை வீணாக்கவில்லையா? பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டாருக்கு பணமுடிப்புகள் கொடுப்பதில்லையா? பெண் வீட்டாருக்கு மாப்பிள்ளை வீட்டார் இந்த மாப்பிள்ளையை விட்டு விடுவதில்லையா? பிறகு கல்யாணம் முடிந்த சில மாதங்களே கடன்காரனுக்கு தாம் குடியிருக்கும் வீட்டையோ வயலையோ கடையையோ கொடுத்து விட்டு பக்கிரி கோலம் பூண்டோர் எத்தனை பேர். கல்யாண வீட்டில் எத்தனை தர்க்கங்கள், எத்தனை மனஸ்தாபங்கள், எத்தனை சில்லறை சண்டைகள், எத்தனை கருத்து வேற்றுமைகள். அது போதாது, இது குறைந்து விட்டது என்று எத்தனை பேச்சுக்களும் முறைப்பாடுகளும். அதன் பலனாக கோபித்து கொண்டு மூளையில் உட்காருவோர் அல்லது வெளியே புறப்படுவோர் எத்தனை பேர். அப்படி கோபித்துக் கொள்பவரை சமாதானப்படுத்துவதற்காக கிளம்பும் தூது கோஷ்டிகள் எத்தனை, அடிதடிகள் எத்தனை, மனக்கோலத்தை பிணக்கோலமாக மாற்றுவோர் எத்தனை. அன்னை கத்தீஜாவின் திருமணத்தை பாருங்கள். அங்கு மகர் சண்டை கிடையாது, சீதனத்த தகராறு கிடையாது, வீண் செலவுகள் கிடையாது, அனாச்சாரம் கிடையாது. மாந்தர்களே, நீங்கள் உங்கள் வீட்டிற்கு எஜமானிகள். நீங்கள் விரும்பினால், நீங்கள் திருந்தினால் உங்கள் குடும்பம் நல்வாழ்வு பெறும். நீங்கள் தொழுதால் உங்கள் பிள்ளைகள் தொழுவார்கள். நீங்கள் நோன்பு வைத்தால் உங்கள் பிள்ளைகள் நோன்பு வைப்பார்கள். நீங்கள் தர்மம் செய்தால் உங்கள் பிள்ளைகளும் அவ்வாறே செய்வார்கள். இஸ்லாத்தின் நெறியை அறியாத குடும்பங்களில் இஸ்லாத்தை அறிந்த பெண்மணிகள் கல்யாணம் செய்து கொடுக்கப்பட சில மாதங்களிலே சில வருஷங்களிலோ அவர்கள் தங்கள் கணவரையும் கணவரின் அருமை பெற்றோரையும் கணவரின் சகோதர சகோதரிகளையும் சீர்திருத்தி இருக்கிறார்கள். தொழுகை பாய் விரிக்கப்படாத வீட்டை 5 வேளையும் தொழும் வீடாக மாற்றி பெருமையுள்ள பெண்களும் உண்டு. நோன்பென்றால் என்னவென்று தெரியாத குடும்பங்களில் 30 நோன்பு வைக்கும்படி செய்த புண்ணியவதிகளும் உண்டு. எச்சில் கையால் காகத்தை ஓட்டாதவரின் வீட்டை அன்னதான சத்திரமாக அமைத்த அம்மையார்களும் உண்டு. சுருங்க சொன்னால் குடும்பத்தின் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் மாதர்களாகிய நீங்களே பொறுப்பாளிகள். தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை புகழ்ந்தார்கள். நீங்கள் வீண் விளக்கொலி ஆவீர்கள். நீங்களே உங்கள் வீட்டார் சொர்க்கலோகம் சேர்வதற்கு துணையாக நிற்கும் பெருமை பெற்றவர்கள். சிக்கன செலவு செய்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.